அயக்ரீவ பெருமாளின் அருளை பெற்ற மகான் வாதிராஜ தீர்த்தர். இவர் மத்வாச்சாரியாரால் நிர்ணயிக்கப்பட்ட சோடை மடத்தின் பீடாதிபதியாக இருந்தார். பிறக்கும்போது இவரை தங்க தாம்பாளத்தில் ஏந்தி ஸ்ரீ மடத்தின் அபிஷேக பாலை குடித்து வளர்ந்தார். அயக்ரீவர் மீது பல பாடல்களை பாடியிருக்கிறார். இவரோட அதீத பக்திக்கு ஒரு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன். சோடை மடத்தின் பீடாதிபதியாக வாதிராஜர் இருந்தபோது அந்த மடத்தை ஒட்டியிருந்த தனியாருக்கு சொந்தமான வயல் ஒன்றில் கடலை பயிரிடப்பட்டிருந்தது. இரவு நேரத்தில் கடலை செடிகளை வெள்ளை குதிரை ஒன்று சேதப்படுத்தி வந்தது. அதை கண்ட நிலத்தின் உரிமையாளர் துரத்தவே குதிரை மடத்திற்குள் சென்றது. மறுநாள் மடத்தின் பீடாதிபதியாக வாதிராஜரை சந்தித்து புகார் தெரிவித்தார் நிலத்துக்கு சொந்தக்காரர். மடத்திற்கு சொந்தமாக குதிரை ஏதும் இல்லையே என்று தெரிவித்தார் வாதிராஜர். ஆனால் குதிரை சேதப்படுத்துவதும் துரத்தினால் மடத்திற்குள் செல்வதும் தொடர்கதையானது. மீண்டும் புகார் அளித்த போது வாதிராஜர் மனதில் ஒரு பொறி தட்டியது. வெள்ளை குதிரை வடிவில் வந்தவர் அயக்ரீவ பெருமாளே என்ற உண்மையை உணர்ந்து இழப்பீடு தருவதாக வாதிராஜர் கூறினார். சேத மதிப்பை கணக்கிடச் சென்ற உரிமையாளர் உடனே மடத்திற்குள் ஓடி வந்து, சுவாமி, பயிர்கள் சேதமான இடத்தில் தங்க கடலை செடிகள் இருக்கின்றன. நடப்பதெல்லாம் பெருமாளின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்தேன். இந்த நிலத்தை மடத்திற்கே கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார். அன்று முதல் வாதிராஜர் அந்த நிலத்தில் விளையும் கடலையுடன் வெல்லம், தேங்காய் துருவர், நெய் சேர்த்து பிரசாதம் தயாரித்தார். அதையே அயக்ரீவருக்கு நெய்வேத்தியமாக படைக்கத் தொடங்கினார். இதற்கு அயக்ரீவ பண்டி என்ற பெயர் ஏற்பட்டது. பிரசாதத்தை ஒரு தட்டில் வைத்து 2 கைகளாலும் பிடித்தபடி தலை மீது வைத்துக் கொள்வார் வாதிராஜர். பின்புறமாக வெள்ளை குதிரையில் வரும் அயக்ரீவர் தன் முன்னங்கால்களை அவர் தோள் மீது வைத்தபடி பிரசாதத்தை சாப்பிட்டு சிறிதளவு மீதம் வைத்துவிட்டு செல்வார். வாதிராஜர் அதையே தினமும் உண்டு வந்தார். வாதிராஜர் மீது பொறாமை கொண்ட சில எதிரிகள் அவரை கொல்ல பிரசாதத்தில் விஷத்தை கலந்தனர். அன்றைய தினம் பிரசாதத்தை மீதம் வைக்காமல் சாப்பிட்ட அயக்ரீவர் மயங்கி விழுந்தார். விஷயத்தை புரிந்து கொண்ட வாதிராஜ குல்லா என்னும் கத்திரிக்காயை வேக வைத்து கொடுத்த பின் விஷம் முறிந்து எழுந்த குதிரை மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தது. மகானாக பல தொண்டுகள் செய்த வாதிராஜர் 1600ஆம் ஆண்டு சோடை மடத்தில் பிருந்தாவன பிரதேசம் செய்தார். ஆவணி திருவோணமும் பௌர்ணமியும் இணைந்த நாளில் அழகிய நீண்ட நாசி, பெரிய காதுகள், குதிரை முகம், ஒளி வீசும் பிடரி கேசத்துடன் அயக்ரீவர் தோன்றினார். அவருக்கு பூமி நெற்றியாகவும் கங்கை சரஸ்வதி 2 புருவங்களாகவும் சந்திர சூரியர் 2 கண்களாகவும் சந்தியா தேவதைகள் நாசித்வாரங்களாகவும் பித்ரு தேவதைகள் பற்களாகவும் பிரம்மலோகம் 2 உதடுகளாகவும் காலராத்திரி கழுத்தாகவும் அமைய திவ்ய தேஜஸுடன் காட்சியளித்தார். எப்போதும் தூய்மையான வெள்ளை நிறத்தில் இருக்கும் இவரே வேதம், சாஸ்திரம், 63 கலைகள் என அனைத்திற்கும் ஆதாரம் பண்ணவர். இவர் பிறந்த தினத்தை அயக்ரீவ ஜெயந்தி என்றும் அன்று கோவிலில் அயக்ரீவ பண்டி என்ற பிரசாதத்தை தயாரித்து நெய்வேத்தியம் செய்வார்கள். அதை பக்தர்களுக்கு கொடுப்பார்கள். என்ன வாதிராஜ பாகவதரின் குரு பக்தி. வாழ்க வாதிராஜர்.